இரையை தேடி ஓடும் மனிதன் இறைவனை தேடுவதற்கு பல நேரங்களில் மறந்து போய்விடுகிறான். அழிந்து போகும் உடலுக்கு உணவு வேண்டும் என நினைக்கும் நாம் அழிவே இல்லாத ஆத்மாவுக்கு உணவு வேண்டும் என்று நினைப்பதற்கு மறந்து போய்விடுகிறோம். இறைவனின் சொந்த சாயலில் படைக்கப்பட்ட ஆத்மா நித்திய ஜீவனுக்குள் அந்த இறைவனோடு அந்த பரமானந்தத்தோடு இணைந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் அதை ஒரு பொருட்டாக கூட நாம் கருதுவதில்லை. இந்த உடலுக்கு எத்தனை தேவைகள் இருக்கின்றன என ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவதற்காக தினமும் ஒரு யுக்தியை கையாண்டு ஏதாவது ஒன்றை புதிதாக முயற்சி செய்து இந்த உடலுக்கு அனுபவங்களை அதிகரித்துக் கொண்டே செல்கிறோம். ஆனால் இந்த உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. மண்ணிற்கே ஒரு நாள் திரும்பும் என்ற உண்மை பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. இறை தேடுவது தவறு இல்லை. ஆனால் ஆத்மாவுக்கு இறை தேடுவது மிக மிக அவசியம். ஆத்மாவுக்கு அதிபதியாக இருக்கும் இறைவனை இரவும் பகலும் வேத வசனங்களை படித்து தியானித்து பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை ஆராதனை செய்து அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நடந்தாலும் இருந்தாலும் படுத்தாலும் நாம் அவரை எண்ணத்தில் நிலைநிறுத்தி வைக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நாம் உயிரோடு இருப்பது அவரின் மிகப்பெரிய கிருபை. மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனுக்கு தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். ஆத்மாவை தனது சாயலில் படைத்த தேவன் அதை ஒரு உடலுக்குள் வைத்து அவனை மனிதனாக பார்க்க ஆசைப்பட்டார். தேவதூதர்களே ஒரு சமயத்தில் மனிதனாக பிறந்து மனிதனுக்கு கிடைக்கும் அனுபவங்களை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே. நோவா காலத்து வெள்ளப்பெருக்கிற்கு அதுதானே காரணம். உலகில் இருக்கும் அத்தனையும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். தேவனுடைய வசனங்கள் அழிவில்லாதது. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். நிரந்தரமான நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஆத்மாவை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபியுங்கள். அவர் ஒருவரே நமக்கு துணையாளன். உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஈடுபட்டு உன்னதமான பரலோக ராஜ்யத்திற்கு தேவையான விஷயங்களை மறந்து விடாதீர்கள். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். மற்றவையெல்லாம் தானாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென்.